ஆன்மீக அன்புகளுக்கு எனது காலை வணக்கங்கள். இன்று குரோதி தமிழ் வருடம் ஆடி மாதம் 21ஆம் தேதி 6/8/2024 ஆகஸ்ட் மாதம் செவ்வாய்க்கிழமை. இன்று சந்திர தரிசனம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:40 11:40 வரை, மாலை 4:40 5:40 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 1:40 2:40 வரை, மாலை 7:30 8:30 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 3 4:30 வரை, குளிகை மதியம் 12 1:30 வரை, யமகண்டம் காலை 9 10:30 வரை. இன்றைய சூலம் வடக்கு திசை, பரிகாரம் பால். இன்றைய சூரிய உதயம் காலை 6:04. இன்றைய திதி இன்று இரவு 8:04 வரை துவிதியை, பின்பு திருதியை. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 6:41 வரை மகம், பின்பு பூரம். இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:03 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். இன்றைய கரணம் இன்று காலை 7:20 வரை பாலவும், பின்பு இரவு 8:04 வரை கௌளவம், பின்பு தைத்துளம். இன்றைய சந்திராசமும் இன்று மாலை 6:41 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். இன்றைய ராசிபுரம் முதல் ராசியாக மேஷ ராசி அன்பர்கள். இந்த மேஷ ராசி அன்பர்கள் தேவையற்ற விஷயங்களுக்கு கவலைப்படக்கூடிய நாளாக அமைதவங்களுக்கு எதுவும் நடக்க தான் போகுது. நம்மளால் எதையும் தள்ளி போட முடியாது, தவிர்க்க முடியாது. நடக்கின்ற விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்தாலும் போதுங்க. அதுக்காக எல்லா விஷயத்துக்கும் மனக்கவலை இருந்தால் நாள் கஷ்டமாக தான் இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கவலையை மறந்து, கவலையை விட்டுட்டு சரி வேலையை நீங்கள் பொறுப்புக்கு எடுத்து செய்யாதுங்க. உங்களுடைய கல்வி சார்ந்த, உடைய உறவினர் சார்ந்த, உடல்நிலை சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் மனதுக்கு கவலை அளிக்கக்கூடிய நாளாக தான் இன்று உங்களுக்கு இருக்க போகிறது. அதனால் கொஞ்சம் இறை பக்தியோடு இறைவனை வழிபட்டு சில வேலைகள் செய்யுங்க, வெற்றி கிடைக்க. உங்களுக்கு அலுவலக பணி இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. என்ட்ரிக்கு போனவங்க, எக்ஸாம் போகிறவங்கலாம் கொஞ்சம் தைரியமாக ஒரு ப்ரிப்பேர் பண்ணி போங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் கவலைப்படுவதால் எதுவும் நீங்கள் இழக்கப் போவது தான், அதுக்கால எதையும் ஜெயிக்க போவதுன்னு கிடையாது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. ரிஷபராசின்னு பார்த்தா கொஞ்சம் வரவுள்ள நாள் உங்களுக்கு. ரிஷபத்துக்கு அது சுக்கரோட வீடு இருந்தாலும் நீங்கள் செய்கின்ற ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு வரவை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் அந்த வரவு உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் வருமானமாக இருக்கலாம். அது உங்களுக்கு பிஸ்னஸில் ஒரு பிஸ்னஸுடைய லாபமாக இருக்கலாம், ஏற்றுமதி இறக்குமதி லாபமாக இருக்கலாம், பங்குச்சந்தையில் ஒரு அதிக லாபமாக இருக்கலாம். எல்லா விஷயத்தையும் நீங்கள் வரவை பெறக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறவங்களுக்கு. விவசாய என்பது உங்களுடைய விவசாய பொருட்களை விற்பனை செய்து நல்ல ஒரு வருமானமும், கால்நடைகளை விற்பனை செய்த வருமானம் வரக்கூடிய ஒரு வருமானம், எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவே அமையுது ரிஷபராசி அன்பர்களுக்கு. மிதுராசின்னு பார்த்தா கொஞ்சம் தாமதங்கள். இன்றைக்கி முடிஞ்சுன்னு நீங்கள் நினச்சிப்பீங்க. சில விஷயங்கள் அது முடியாமல், அது ஃபைனான்ஸ் கிட்ட கேட்டுப்பீங்களா, பேங்க் சம்மந்தமான, அரசு சம்மந்த சில சான்றிதழ்கள், சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி முடிஞ்சிடும்னு நினச்சிப்பீங்க. கொஞ்சம் காலதாமதமாக அந்த விஷயங்கள் முடிவுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும். அதில் பள்ளி கல்லூரி சேரக்கூடிய மாணவர்கள், எக்ஸாமில் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண மாணவர்கள், வெளிநாடு செல்வதற்கான சில முயற்சி எடுத்த மாணவர்களாக கொஞ்சம் தாமதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவே அமைகிறது உங்களுக்கு. உடைய பிஸ்னஸ்லேயும் கொஞ்சம் போட்டி போகாமல் அதிகமாக கொஞ்சம் அதை விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு நாள். சில விஷயங்கள் கொஞ்சம் காலதாமதமாக தடையாக தான் உங்களுக்கு. உடல்நிலையிலையும் கொஞ்சம் தேர்வதற்கு கொஞ்சம் காலதாமதம். மருத்துவ சிகிச்சைகளும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க என்று அனைத்து விஷயங்களும் கொஞ்சம் காலதாமதப்படக்கூடிய நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது. கடகராசின்னு பார்த்தா கொஞ்சம் செலவு அதிகரிக்கிற நாள் உங்களுக்கு. 8 சனிபவன் இருக்கிறனால தேவையற்ற விரைங்களை சந்திக்கக்கூடிய நாள் உங்களுக்குனால எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் பொறுமையோடும் யோசித்து செயல்பட்டாலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் சக்ஸஸாக பண்ணலாம். நீங்கள் அதனால் எடுத்த கௌசல்ய வேலை செஞ்சதால் கொஞ்சம் வரவுகள் ஏற்ற செலவுகளும் அல்லது வரவுக்கு மீறிய செலவுகளும் உள்ள ஒரு நாளாக அமைது உங்களுக்கு. கடவுத்துக்கு யாருக்கும் ஜாமீன் எடுத்து போடாதீங்க. ரொம்ப கவனமாக இருங்க. உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க. யாருக்கிட்ட எந்த விதமான வேலையும் பொறுப்பையும் ஒப்படைக்காமல் இருப்பது உங்களுக்கு நிம்மதி. உங்களுக்கு கடகராசி அன்பர்களுக்கு. சிம்மராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆதரவு பெறக்கூடிய நாள் உங்களுக்கு. இருக்கின்ற முயற்சிகள், செயல்கள் எல்லாத்தையும் ஒரு வெற்றியும் ஆதரவும் கிடைக்கிற நாள். பிஸ்னஸில் உள்ள அன்பருக்கு பார்த்தா உங்களுடைய பார்ட்னர்ஸ், கூட்டாளிகள் மற்றும் உறவினர்கள் நண்பர்கள் நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய நாள் அமைப்பது உங்களுக்கு. அந்த ஒத்துழைப்பு உங்களுடைய தொழில் வளர்ச்சியும் சரி, உங்களுடைய ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் நல்லா கொண்டு அபிவிருத்தி பண்ண போகிறீங்க நீங்கள். அதனால் உங்களுக்கு அனைத்து விஷயம் ஆதரவு கிடைக்கின்ற ஒரு காரணத்தில் உங்களுக்கு எடுத்த முயற்சியில் வெற்றி அடைவதனால் என்னென்ன முயற்சி செஞ்சீங்களோ அந்த முயற்சிகள்லாம்
நீங்கள் செய்யுங்க. ஒரு வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய நாள், கல்வியில் நல்ல ஒரு சிறந்த வெற்றியை நீங்கள் சந்திக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமைப்பது. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நாளாகவும், குடும்பத்தை வந்து ஒரு சுமூகமான சூழ்நிலை கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்க போகுது. அதே சமயத்தில் உங்களுக்கு சிம்மத்துக்கு வந்து 7 சனி பகவான் இருக்காத கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. வண்டியில் போய் வரதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஜாமீன் கையெழுத்துலாம் போடுறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. யோசித்து செய்வது சிறப்பு உங்களுக்கு. அடுத்தது கன்னிராசினி பார்த்தா கொஞ்சம் அசையும் நாள். இது வரைக்கும் ஒரு வீடு உழைச்சிட்டு இன்னைக்கு கொஞ்சம் அசதியும் ஒரு ஓய்வும் எடுக்கக்கூடிய நாளாக என்று உங்களுக்கு அமைது. உங்களுக்கு அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க நீங்கள். அதே சமயத்தில் உங்களுடைய பணிகள் வந்து சில வேலைகளில் சில தொய்வும் ஏற்படலாம் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் இருந்து செய்கின்ற ஒரு நிலையில் உங்களுடைய பணியாளர்களோ இல்லை கூட்டாளியோ பார்த்துக்க மாட்டாங்க. அதனால் அசதி இருந்தாலும் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் நேரடியாக கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு. கல்வியில் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். ஒரு முயற்சி பண்ணால் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக ஒரு எதிர்காலத்தில் செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. குடும்பத்தை ஒரு நல்ல ஒரு சுகமாக சொல்லி ஏற்பட போகுது. அதே சமயத்தில் இந்த சுப நிகழ்ச்சிகள்லாம் நடப்பதற்கான பேச்சுவார்த்தைலாம் உங்களுக்கு இருக்கும். அந்த சுப விசேஷங்களுக்காக ஓடி ஒளிஞ்சு உங்களுக்கு கொஞ்சம் அசைய கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக அமையுது கன்னிராசி அன்பர்களுக்கு. துலாம் ராசி பார்த்தா கொஞ்சம் வெற்றி உடைய நாள் உங்களுக்கு. துலாமுக்கு வந்து அனைத்து விஷயங்களையும் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு வெற்றி கொடுக்குற நாள் உங்களுக்கு. இது வீடு வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனோட வீடு என்பதால் உங்களுக்கு வெற்றியும் வருமானமும் ஒரு நல்ல ஒரு உழைப்புக்கேற்ற ஒரு ஊதியமும் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நாள் உங்களுக்கு. தொழிலில் வந்து பிஸ்னஸில் பண்ணுறவங்க இருந்தால் கொஞ்சம் நல்லா பண்ணுங்கள். அதிக முதலீடு போடுங்க. பங்குச்சந்தை உள்ளவங்களும் கொஞ்சம் பார்த்து உங்களுடைய பங்குச்சந்தைகளை முடிவு செய்யும்போது நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம். நீங்கள் அசைய சொத்துக்களான வீடு மனை நிலத்தில் வந்து கொஞ்சம் சேமிப்போ போட்டாலும் அது பல மடங்கு பெருகும். அதே சமயம் இந்த வீடு மனை உள்ள புரோக்கர்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்க போகுது. இந்த ஃபைனான்ஸில் இருக்கிறவங்க ஃபைனான்ஸ் வருவங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு. மற்றபடி எல்லா விஷயமும் வந்து துலாம் ராசிக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இன்று அமைகிறது. விருச்சிக ராசின்னு பார்த்தா கொஞ்சம் மன வருத்தங்கள். என்ன தான் செஞ்சாலும் யாரும் உங்களை வந்து எந்த செஞ்சேன்னே சொல்ல மாட்டாங்க. அந்தளவுக்கு வந்து நினைக்கின்ற போது மனசு வருத்தம். இவ்வளோ செஞ்சு யார் நம்மளை வந்து என்னென்னு கேட்கலன்னு ஒரு வருத்தம் தான். அதனால் வந்து வருத்தத்தோடு இருப்பதை விட அவ்வாறு செய்யாமல் இருப்பது சிறப்பு உங்களுக்கு. யாரும் இடமறிந்து இந்த மாதிரி யாருக்கு செய்யணும்னு பார்த்து ஒரு வேலையை ஒரு பொருளை செய்யுங்க. அப்போ தான் அதுக்கேற்ற ஒரு மரியாதையும் ஒரு உழைப்புக்கேற்ற ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் எல்லாருக்கும் தேவைப்படலாம் செஞ்சுட்டு வருத்தப்படாதீங்க. உறவிடம் விட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ரொம்ப எடுத்துக்கட்டி செஞ்சுட்டு தேவையில்லாமல் ஒரு ஆப்பரேட் குடும்பத்துக்கு என்ன தேவை, அந்த குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை எடுத்து செய்யுங்க. குழந்தைகள் எதிர்காலம், கல்வி, படிப்பு, வேலைவாய்ப்பு விஷயங்களை கவனம் செலுத்துங்க. அந்த இதாக இருந்தாலும் உங்களுக்கு சில விஷயங்களை கொஞ்சம் மனத்துக்கு வருத்தத்தை கொடுக்கக்கூடிய நாளாக தான் அமையப்போகிறது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. தனுசு ராசின்னு பார்த்தா கொஞ்சம் ஒரு நன்மை பயக்கிற நாளவங்களுக்கு. தனுசுக்கு வந்து குரு பகவான வீடு இருந்தாலும் குருவுடைய அருளால் உங்களுக்கு நீங்கள் நினைக்கின்ற நீங்கள் செய்கின்ற எல்லா விஷயமும் மற்றவர்கள் நன்மை பயக்கக்கூடிய விஷயம். அந்த நன்மை பயக்கக்கூடிய விஷயம் நீங்கள் செய்கின்ற காரியத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த தடையும் துயரங்களும் இல்லாமல் நல்ல ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமைக்கக்கூடிய வாய்ப்பு அற்புதமாகுது. உங்களுடைய குழந்தைகளோட கல்வி, எதிர்காலம், வீட்டில் உள்ளவங்களுடைய உடல்நிலை, சுமூகமான செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை, எல்லாம் ஒரு தேவையான பொருட்கள்லாம் இப்போ வாங்கக்கூடிய ஒரு நாளாக அமையுது உங்களுக்கு. மற்றபடி உங்களுக்கு அனைத்து விஷயம் நன்மை தான் உங்களுக்கு. உங்களுடைய படிக்கிற நேரத்தை உங்களுக்கு சம்பள உயர்வோ இல்லை பதவி உயர்வு கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய பிஸ்னஸ் நல்ல ஒரு ஏற்றுமதி இறக்குமதியில் ஒரு நல்ல ஒரு சுமூகமான நிலை ஏற்பட போதுங்கனால தனுசை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு நன்மை நிறைந்த நாளாகவே என்று உங்களுக்கு அமைகிறது. மகராசின்னு பார்த்தா உங்களுக்கு மகரத்துக்கு வந்து இன்றைக்கி 2 சனி பகவான் இருக்கார். விரையச்சனி, ஏழசனியுடைய ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் அமைதியாக இருங்க. தேவையில்லாத பேசி தேவையில்லாத பிரச்சனை இழுத்து வருவதில் அமைதியாக இருப்பதே உங்களுக்கு சிறப்பு. உங்களுக்கு எந்த விஷயத்தையும் கொஞ்சம் அமைதியும் பொறுமையை காக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு சிறந்த நாள் அமைய போது. உங்களுக்கு எந்த விஷயத்தையும் கொஞ்சம் பண விஷயம், முதலீடு செய்வது, பொருள் வாங்குவது, விற்பது, இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஜாமீன் கையெழுத்து போடுறது, பணத்தில் கடன் வாங்கி தருவது இதெல்லாம் வேண்டாம். அமைதியாக இருக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு நல்ல நாளாகவே நடக்க போகுது. உங்களுக்கு மகரத்துக்கு மகரம் வந்து குரு சனி பகவான வீடாக இருந்தாலும் அவருடைய தாக்கங்களும் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். கவனமாக இருக்க வேண்டிய அன்பர்கள் மகராசி அன்பர்கள். கும்பராசனி பார்த்தா கொஞ்சம் செலவு அதிகரிக்கனாலும் உங்களுக்கு கும்பத்துக்கு வந்து ஒன்றி சனி பகவான் இருக்கார். ஏன் சொன்னியில் 4 நாள் உங்களுக்கு ஜென்மசனி இருந்தால் கும்பம் வந்து சனியோட வீடாக இருந்தால் அவருடைய பார்வையில் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அதனால் செய்கின்ற செலவு வந்து தேவையற்ற செலவுகளை, தேவையற்ற விரயங்களை கொடுக்கக்கூடிய நாளாக அமைப்பு. 100 ரூபா சம்பாரித்து 200 செலவு பண்ணுவீங்க. அதனால் தேவையற்ற விரயங்களையும் தேவை செலவுகளையும் சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கின்றனால
கொஞ்சம் அமைதியாக இருப்பது நல்லது. உங்களுக்கு எந்த விஷயங்களுக்கு தேவையான செலவு தேவையான செலவுன்னு ஒரு பார்த்து செலவு செய்து உங்களுக்கு சிறப்பு. உங்களுக்கு பார்த்து கவனமாக இருப்பது நல்லது. உங்களுக்கு சனி பகவானுடைய தாக்கங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். கவனமாக இருக்க வேண்டிய நண்பர்கள் கும்பராசி நண்பர்கள் செலவை தக்க வைத்து கொள்ளுங்கள். அதிக செலவிலிருந்து கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள். மீனராசினை பார்த்தா கொஞ்சம் பயமும் நல்லா அமைது. மீனத்துக்கு 12 சனி பகவான் இருக்கார், 7 சனி இறுதியில் இருக்கார். அதே சமயத்தில் மீனம் என்பது பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய வீடு என்பதால் கொஞ்சம் பயபக்தியோடு ஒரு வேலையை செய்கின்ற போது அதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு நன்மை தான் கண்டிப்பாக கிடைக்கும். செய்கின்ற வேலையை கொஞ்சம் பயத்தோடு செய்தால் அதை சரியாக செய்யவும் கரெக்டாக செய்வோங்கிறத தான் கொஞ்சம் பயத்தோடு செய்யணுமே தவிர பயந்து செஞ்சோன்னா அந்த வேலை சிறப்பாக செய்ய முடியாதனால கண்டிப்பாக இறை பக்தியோடு ஒரு வேலையும் கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் பயபக்தியோடு செய்கின்ற பட்சத்தில் அந்த வேலையால் உங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வும் நல்ல அதுமாரி இருக்கக்கூடிய ஆதரவும் உடற்பணியோட ஆதரவும் கண்டிப்பாக கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்காத வாய்ப்பு, பதவி உயர்வுலாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதால உங்களுடைய குடும்பத்துலேயும் ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். குடும்பத்தை அன்னுணியம் நிலவலாம். ஆனால் உடல்நிலையில் எந்தவித பாதிப்பு இல்லாமல் சிறப்பாக இருப்பீங்க. குழந்தையோட கல்வி எதுக்கெல்லாம் அருமையாக இருக்கின்ற பட்சத்தில் சில சுப நிகழ்ச்சிகளுக்கான ஒரு அடித்தளத்தை போடக்கூடிய ஒரு நாளாகவும் இதனால் உங்களுக்கு அமைகிறது. மீனராசி அன்பர்களுக்கு அனைத்து ராசி அன்பர்களுக்கும் ஒரு இனிய நாளாக வெற்றியால் கண்டிப்பாக அமையும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.